சீமான் அவர்கள் நீங்க பேசுற அதே நிலைப்பாடு தானே அவரும் பேசினார் தந்தி தொலைக்காட்சி இதுல. அவர் தந்தி தெளிவா தானே தொலைக்காட்சியில பேசினாரு. அவர் தெளிவா தானே பேசினாரு. அவர் தெளிவா தாங்க எப்பவுமே பேசுவாரு, அப்புறம் மாறிடுவாரு. சரியா? தெளிவா தான் மேடையில பேசுறாப்புல, அப்புறம் பல்ட்டி அடிக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? அதுதான் அவருடைய நம்பகத்தன்மையை உடைக்குது. அதுதான் அவரோட இதை இது பண்ணு. சரி, ஒரு காலத்துல சீமான் அவர்கள் ஒரு தவறான கொள்கை கோட்பாடு, திராவிட கோட்பாடுகளும் இருந்தாரு. அப்போ அவர் தவறான விஷயங்களை பேசினாரு. தமிழ் தேசியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கரெக்டா ஒரே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றாருன்னா அவர் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இந்த கொள்கையில் இருந்த வரைக்கும் அது தப்பா பேசினாருங்க, அதுக்கப்புறம் மாறிட்டாருங்கன்னா மாத்தி பேசுறாங்கன்னு யாருமே நானும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு சொல்றாரு. திராவிடத்தை நாங்கள் பாருங்க, திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு நாங்கள் நடத்தணும். அந்த நேரத்தில் சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு, திராவிடத்தை ஒழிக்க நான் வரவில்லை. எதுக்கு இது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த நட்பு முரண்களை பகை முரண்களாக மாற்ற வேண்டிய தேவை சீமான் அவர்களுக்கு என்ன? அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? நான் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தினேன், தமிழர்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி எல்லா தமிழர்கள்ட்டையும் ஆதரவு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சைடில் நின்று நான் திராவிடத்தை ஒழிக்க வரவில்லை, தமிழ் தேசியத்தை வளர்க்கவே வந்திருக்கிறேன்னா, அப்ப நான் மட்டும் திராவிடத்தை ஒழிச்சுக்க வந்திருக்கேனா? தமிழ் தேசியத்தை வளர்க்கறதுக்கு திராவிடத்தை ஒழிக்கணுங்கிறதான கான்டெக்ட். எதுக்கு இப்படி ஒரு வார்த்தை வருது? அதுக்கப்புறம் திமுகவை பங்காளிங்கிறப்ப எப்படிங்க பங்காளி? சொல்லுங்க. நீங்க பங்காளினா என்ன சொல்லுங்க. ஒருத்தர் பங்காளினா என்ன பொருள்? ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிற ஒரு குடும்பம் தான் தங்களை பங்காளிகள்னு பிரிச்சுக்கும். கரெக்டா? பங்கு கொண்டவர். அப்ப நீங்க சொல்றீங்களா திராவிடத்திற்கு தமிழ்நாட்டில் பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பங்காளினா என்ன? இந்த நிலத்துக்கு பங்குக்குரியவர் தானே பங்காளி. எதுக்கு திராவிடத்தை பங்காளிங்கிறீங்க? கடைசி நேர தேர்தலில் உங்க தொகுதியில போய் ஒருத்தர் பேசுறாருங்க, உங்க கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்றாரு? திமுகவும் நம்மளும் பங்காளி பசங்க, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கோன்னு வைகோ பேசுன மாதிரி பேசிட்டு வந்தா எப்படிங்க வாக்கு வரும்? எப்படி வாக்கு வரும்? இவங்க எப்படிங்க திமுக எதிர்ப்பாங்க? விஜய் எதிர்க்கிறது திமுகவோட கைகோர்க்கிற மாதிரி பேசுறீங்க. நீங்க விளையாட்டா பேசுறீங்க, சீரியஸா பேசுறீங்க. இந்த தவறுகளை தயவு செய்து இனிமேல் செய்யாதீங்கன்னு தளவாடா நான் அடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான் சொல்றேன். இல்ல நீங்க செய்யணும், நீங்க செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இழப்பு தமிழ் தேசியத்திற்கு அல்ல, உங்க கட்சிக்கு. அதை நான் சொல்றேன்.